முல்லா 5 ஜன்னல் வீடு. முல்லா தன்னோட புத்திசாலித்தனத்தால ஊர்ல ஏற்படுற சின்ன சின்ன சண்டைகளை யாருடைய மனசு வருத்தப்படாம ஒவ்வொருத்தரும் தான் ஜெயிச்சேன் அப்படிங்கிற நிலைமையில வச்சு பிரச்சனையை தீர்த்து வச்சுக்கிட்டு இருந்தாரு. அதுவும் கணவன் மனைவிக்குள்ள ஏற்படுற சின்ன சின்ன சண்டைகளை முல்லா தீர்த்து வைக்கிற அழகே தனி. அப்படிதான் ஒரு நாள் அவர் வசிக்கிற கிராமத்துல ஒரு புது தம்பதிகள் வீடு கட்ட ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் சந்தையிலிருந்து திரும்பி வந்துகிட்டு இருந்த முல்லா அந்த புதுசா வீடு கட்டிக்கிட்டு இருந்த இடத்துல ஏதோ சண்டை நடக்கிறத பார்த்தாரு. இது என்ன, ஊரே கூடி நின்னு யாரோ சண்டை போடுறத பாக்குறாங்களே, நம்ம போய் என்னன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா, அங்க போய் பார்த்தா புதுசா வீடு கட்டிக்கிட்டு இருந்த அந்த தம்பதிகள் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதென்ன, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடக்கிற சண்டை இவ்ளோ பெருசா போயிருச்சே, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாரு முல்லா. அப்பதான் அந்த கணவர் சொன்னாரு, ஐயா, எனக்கு சூட்டு உடம்பு, எனக்கு எப்பவுமே நல்ல காத்தும் குளிர்ச்சியான இடமும் தேவை. அதனால புதுசா கட்ட போற வீட்டுல நிறைய ஜன்னல் வச்சு காத்தோட்டமா கட்டலாம், வீடு குளிர்ச்சியா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். அதை என் பொண்டாட்டி புரிஞ்சிக்கவே மாட்றா அப்படின்னு சொன்னாரு. உடனே அவருடைய மனைவி சொன்னாங்க, ஐயா, எனக்கு குளிர் உடம்பு, அதனால கதகதப்பா இருக்கிற வீடு கட்டணும்னு எனக்கு ஆசை. நிறைய ஜன்னல் வச்சு வீடு கட்டினா எனக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். இத சொன்னா என்னோட புருஷன் புரிஞ்சிக்கவே மாட்றாரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த புருஷன் பொண்டாட்டி சொன்னதை கேட்ட கூட்டத்துல இருந்தவங்க எல்லாம், இப்படி ஒரு சங்கடமான நிலைமை யாருக்கும் வரக்கூடாது, இந்த வீட்டுல இந்த 2 பேரும் தான் வாழ போறாங்க, இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி மாறி மாறி வீடு கட்டலாம்னு நினைச்சா அது எப்படி முடியும், இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு முல்லாவால மட்டும்தான் முடியும். முல்லா அவர்களே, இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. முல்லாவுக்கு காத்தோட்டமான வீடு கட்டுறது தான் சரின்னு பட்டுச்சு. அத அவருடைய மனைவி கிட்ட சொன்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, இதை எப்படி கையாள்றதுன்னு யோசிச்சாரு. அப்போதான் அவருக்கு ஒரு புது யோசனை வந்துச்சு. அந்த வீடு கட்டுறவரோட மனைவியை கூப்பிட்டு, அம்மா, உனக்கு ரொம்ப குளிர் அடிச்சிச்சுன்னா நீ என்ன செய்வ அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, ஜன்னலை மூடிக்கிட்டு கதகதப்பா வீட்டுக்குள்ள படுத்துக்குவேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே முல்லா சொன்னாரு, ஒரு ஜன்னல் கதவை மூடுனதுக்கு உங்களுக்கு கதகதப்பான சூழ்நிலை கிடைக்கிறப்ப 5 ஜன்னல் வச்ச வீடு கட்டி அந்த 5 ஜன்னலையும் இருக்க மூடுனா உங்களுக்கு இன்னும் நிறைய சூடு கிடைக்கும், அதனால 5 ஜன்னல் வச்ச வீடு கட்டுங்க அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்ட அந்த புது வீடு கட்டுற ஒரு மனைவி சரின்னு சொல்லிட்டாங்க. அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க 2 பேருமே ஜெயிச்சதா ஆகிப்போச்சு. முல்லா தன்னோட புத்தி கூர்மையால அவர்களை லேசா ஏமாத்தினாலும் அவங்களோட பிரச்சனையை சுமூகமா முடிச்சு வச்சதுனால எல்லாரும் அவரை பாராட்டினாங்க. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் அறிவு இருந்தால் எந்த பிரச்சனையும் பெரிதாக மாறாது. குடும்பத்தில் ஜெயிக்க வேண்டியது வாதம் இல்ல, உறவுதான். தீர்வு சொல்லும் புத்திசாலி ஒருவரை விட சமரசம் செய்யும் இருவரும் முக்கியம். சின்ன விவாதத்தையே பெரிய பிரச்சனையாக்குவதும் நாம் தான், அதை சுமூகமாக முடிப்பதும் நாம் தான். இருவரும் ஜெயிச்ச மாதிரி முடியும் தீர்வே நல்ல தீர்வு. கணவன் மனைவிக்குள் வரும் பிரச்சனைகள் பெரியதாக மாறுவதற்கு காரணம் புரிதல் குறைவு. ஒருவரின் தேவையை மற்றவரும் புரிந்து கொள்ள முயன்றால் பிரச்சனை பாதியாகவே தீர்ந்துவிடும். விவாதத்திலும் சண்டையிலும் தீர்வு கிடையாது, சாந்தமாக பேசினால்தான் தீர்வு வரும். சில விஷயங்களை வெளியிலிருந்து பார்ப்பவரை நியாயமாக தீர்க்க முடியும். ஒவ்வொருவருக்கும் உடல்நிலை, விருப்பம், தேவைகள் வேறுபடும், அதை மதிக்க வேண்டும். வீடு, குடும்பம், வாழ்க்கை ஆகியவை 2 பேருக்கும் சமமானது. ஒருவரின் கருத்தை மட்டும் பிடித்தலும் கூடாது. சரியான யோசனையை பகுத்து சொன்னால் எத்தனை பெரிய பிரச்சனையும் சின்னதாய் மாறும். வெல்ல முயலாதீர்கள், புரிய வைக்க முயலுங்கள், அப்போதுதான் உறவு நன்றாக இருக்கும். ஒருவரும் தோல்வி அடையாமல் இருவரும் ஜெயித்தது போல முடிவரும் தீர்வே சிறந்த தீர்வு. தம்ஸ் அப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, காமெண்ட், உங்க கருத்துக்களை காமெண்ட்ல எழுதுங்க, ஷேர், மறக்காம இந்த கதையை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. பெல் ஐகான், புதிய கதைகள் வரும் நேரம் உடனே தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் அழுத்துங்க.